ஆம், வணக்கம் நண்பர்களே. ஆம், சில நேரங்கள்ல எந்த காரணமும் இல்லாம மனசு ரொம்ப கனமாக இருக்கும் இல்லையா? வெளியில எல்லாம் சரியா இருந்தாலும், உள்ளுக்குள்ள மட்டும் ஏதோ ஒரு போராட்டம் நடக்கிற மாரி தோணும். ஒருத்தர் சொன்ன ஒரு வார்த்தைய மீண்டும் மீண்டும் நெனச்சுக்கிட்டே இருப்போம். கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள நெனச்சு வருத்தப்படுவோம். இன்னும் நடக்காத எதிர்காலத்தை நெனச்சு பயப்படுவோம். இதெல்லாம் மெதுவா நம்ம மனசை சோர்வடைய வைக்கும். அமைதியை கெடுக்கும். வாழ்க்கையையே சுமையா மாத்திடும். ஆனா நண்பர்களே, மனம் அமைதியா இருக்கிறதுங்கிறது வெளியில நடக்கிற விஷயங்களை பொறுத்தது இல்ல. அது நம்ம உள்ளுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்பதை பொறுத்தது. ஒரு அமைதியான மனசு இருந்தா, கஷ்டத்துல கூட நாம தெளிவா யோசிக்க முடியும். தோல்வியில கூட நம்பிக்கையா இருக்க முடியும். தனிமையில கூட சந்தோஷமா வாழ முடியும். ஆனா கேள்வி என்னன்னா, எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மனசை எப்படி அமைதிப்படுத்துறது? தேவையில்லாத எண்ணங்கள்லேருந்து எப்படி வெளியே வருவது? எப்படி மனதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது? இந்த கதையில அதுக்கான 4 முக்கியமான வழிகளை பற்றி பார்க்க போறோம். ஒரு நாள் ஒரு இளைஞன் ஒரு ஞானியிடம் வந்து, குருவே, என் மனசு ஒருபோதும் அமைதியா இல்ல. எதையாவது பத்தி எப்பவும் யோசிச்சுக்கிட்டே இருக்கு. சின்ன விஷயத்தையும் பெருசா நினைச்சு நான் கஷ்டப்படுறேன். என் மனசை கட்டுப்படுத்த என்ன செய்யணும் என்று கேட்டான். அந்த ஞானி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, மனசை அடக்க முயற்சி பண்ணாதே, அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. அதுக்கப்புறம் ஒரு மனதை அமைதிப்படுத்தும் 4 வழிகளை அந்த இளைஞனுக்கு சொல்ல ஆரம்பித்தார். முதல் வழி, எல்லா விஷயத்துக்கும் உடனே ரியாக்ட் பண்ற பழக்கத்தை நிறுத்து. நண்பர்களே, இன்னைக்கு நிறைய பேரோட மனசு அமைதியா இல்லாததுக்கு காரணம் அவங்க எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ள எடுத்துக்கிறது தான். யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்களா, உடனே காயப்படுறோம். யாராவது நம்மளை கவனிக்கலையா, உடனே வருத்தப்படுறோம். சோஷியல் மீடியாவில் யாராவது நம்மளை விட நல்லா வாழ்கிற மாதிரி தெரியுதா, உடனே நம்ம வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் உண்மையை சொல்லப்போனால், எல்லா விஷயத்துக்கும் மனசை பாதிக்க விட்டால் ஒரு நாளும் ஏன் அமைதியாக வாழ முடியாது. ஒரு புத்திசாலி மனிதர் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல மாட்டார். சில விஷயங்களை அப்படியே கடந்து போக விடுவார். ஏன்னா ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணுறது நம்ம மனசோட சக்தியை வீணாக்குற மாதிரி. யாராவது உங்களை பற்றி தவறாக பேசுகிறாங்களா, அவசியம் இல்லைன்னா அமைதியாக விலகிடுங்க. எல்லா சண்டையிலும் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் மன நிம்மதியை காப்பாற்றுறது தான் பெரிய வெற்றி. அதனால் தேவையில்லாத விஷயங்களுக்கு மனசை கொடுக்காதீங்க. அது மனதை அமைதிப்படுத்துகிற முதல் வழி. இரண்டாவது வழி, கடந்த காலத்தை மீண்டும் மீண்டும் நினைக்காதீங்க. பல பேரோட மனசு அமைதியாக இல்லாததுக்கு மிகப்பெரிய காரணம் அவங்க கடந்த காலத்திலேயே வாழ்கிறது தான். அப்போது அப்படி நடந்திருக்கக்கூடாது, அந்த முடிவை எடுத்திருக்கக்கூடாது, அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, இப்படி பழைய விஷயங்களை தினமும் நினச்சி மனசை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நண்பர்களே, கடந்த காலம் ஒரு பாடம். அது ஒரு தண்டனை இல்லை. நடந்ததை மாற்ற யாராலையும் முடியாது. ஆனால் அதுலேருந்து கற்றுக்கிட்டு முன்னேற மட்டும் முடியும். ஒரு மரம் பழைய இலைகளை உதிர்க்காமல் இருந்தால் புதிய இலைகள் வராது. அதே மாதிரி பழைய காயங்களை விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருந்தால் புதிய சந்தோஷம் வாழ்க்கைக்குள்ளே வராது. மனசை அமைதிப்படுத்தணும்னா சில விஷயங்களை மறக்க கற்றுக்கணும். சில மனிதர்களை மனசுல இருந்து விடுவிக்க கற்றுக்கணும். மன்னிக்க முடியலன்னாலும் பரவாயில்ல. ஆனா மீண்டும் மீண்டும் நினைச்சு உங்கள நீங்களே காயப்படுத்தாதீங்க. அமைதியான மனசு வேண்டும்னா கடந்த காலத்தோட சண்டைய நிறுத்தணும். மூன்றாவது வழி, உங்கள மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்துங்கள். இன்னைக்கு சோஷியல் மீடியா காரணமா இந்த ஒப்பீடு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு, அவங்க சீக்கிரமா வெற்றி அடைஞ்சிட்டாங்க, நான் மட்டும் இன்னும் எதுவுமே சாதிக்கல, இப்படி நினைச்சு நிறைய பேர் மனசுலவே உடைந்து போறாங்க. ஆனா நண்பர்களே, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை பாதையும் வேற, நேரமும் வேற, சூழ்நிலையும் வேற. ஒரு பூ காலையில பூக்கும், இன்னொரு பூ மாலையில பூக்கும். அதுக்காக மாலை பூவை தோல்வின்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி உங்க வாழ்க்கை வேகமாக போகவில்லை என்றாலே நீங்க தோற்றுட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல. ஒரு விஷயம் நினைவுல வச்சுக்கோங்க, ஒப்பீடு சந்தோஷத்தை திருடும். நீங்க உங்க வளர்ச்சியை மட்டும் கவனிக்க ஆரம்பிச்ச நாளிலிருந்து மனசு மெதுவா அமைதியாக ஆரம்பிக்கும்.
மற்றவர்களை பார்த்து வாழ்க்கையை அளக்காதீங்க. நேத்து இருந்த உங்களை விட இன்னைக்கு நல்லவரா இருக்கிறீங்களா என்பதை மட்டும் பாருங்க. அதுதான் உண்மையான முன்னேற்றம். 4வது வழி, தினமும் கொஞ்ச நேரம் தனிமையில அமைதியா இருங்க. நண்பர்களே, மனம் அமைதியா இருக்கணும்னா அதுக்கு கொஞ்ச நேரம் அமைதியும் தேவை. ஆனா இன்னைக்கு மனிதர்கள் எப்பவும் ஏதாவது சத்தத்திலேயே இருக்காங்க. மொபைல், சோஷியல் மீடியா, வீடியோஸ், அரட்டை, இப்படி மனசுக்கு ஒருபோதும் ஓய்வே கிடைக்கல. அதனாலதான் மனசு சோர்வடைகிறது. ஒரு நாள்ல குறைந்தது 10 நிமிஷமாவது அமைதியா உட்காருங்க. போன் இல்லாம, யாருடனும் பேசாம, அமைதியா உங்க மூச்சை மட்டும் கவனிங்க. முதல்ல கஷ்டமா இருக்கும், மனம் அங்க இங்க ஓடும். ஆனா மெதுவா மனசு அமைதியாக ஆரம்பிக்கும். நீரை கலக்கினா அது மங்கலா இருக்கும். அத கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டா தெளிவா மாறிடும். அதே மாதிரி மனசுக்கும் கொஞ்ச நேரம் அமைதி கொடுத்தீங்கன்னா அதுவும் தெளிவாக ஆரம்பிக்கும். அந்த தெளிவுதான் வாழ்க்கையில நல்ல முடிவுகளை எடுக்க உதவும். அந்த இளைஞன் இந்த 4 விஷயங்களையும் கேட்ட பிறகு அவனுக்கு ஒரு பெரிய உண்மை புரிஞ்சது. அமைதி வெளியில கிடைக்கிற விஷயம் இல்ல, அது நம்ம உள்ளுக்குள்ள உருவாக்க வேண்டிய ஒன்று. நண்பர்களே, மனம் அமைதியா இருந்தா வாழ்க்கை அழகா இருக்கும். அதே மனசு குழப்பமா இருந்தா எல்லாம் இருந்தாலும் வாழ்க்கை சுமையா தோணும். அதனால எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க. கடந்த காலத்துல சிக்கிக்காதீங்க. மற்றவர்களோட வாழ்க்கையோட உங்களை ஒப்பிடாதீங்க. தினமும் கொஞ்ச நேரம் அமைதியோட இருங்க. இந்த 4 பழக்கங்களும் மெதுவா உங்க மனதை மாற்ற ஆரம்பிக்கும். இறுதியாக ஒரு விஷயம், மனதை வெல்லுறது தான் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.